சொல்லுவாங்க தங்களண்டேப்பா நீங்க தங்களாப்பிக்க தேவையில்லை, இது முடியாக்களுக்கு கிடைக்கும். அது ஒரு வேறு சப்ஜெக்ட். இறப்பையோடு சம்பந்தப்பட்டதுதான் அறிவு, ஆற்றல் எல்லாம். இது சுவாச பையோடு சம்பந்தப்பட்ட விஷயம். திக்ருல் அன்ஃபாஸ் சொல்லுவாங்க. ரசூல் நாயகம் ஈராவில் 15 வருஷம் செஞ்ச அமலில் பிரதிபலிப்பு. எனவே அவர்களை அறிவர்கள் உலமாக்கள் இந்த விஷயத்திலே கவனமாக கலைக்கும். நீங்கள் காலவாரினா உங்களுக்கு நான் எவ்வளோ கலைச்சாலும் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது, உங்களை தான் ஏற்றுக்கொள்ளும். எனவே குர்ஆன்ல அஃபலா ததப்பருல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் உற்று பார்க்க வேண்டாமா என்று அல்லாஹ் கேட்டிருக்காங்க. இதுக்காக தான் ஆயிஷா நாயகிட்ட கேட்டாங்க, நாயகம் எப்படி? அதுக்காக கேட்டானே குர்ஆனை பார்த்திருக்கிறாயா? ஓ, அதுதான் அவர். அப்படியெல்லாம் ஒரு குருமார்கள். குர்ஆன் என்றால் அவுலியாக்கள் முதலாம் ஜுஸு அப்படி. நாமெல்லாம் சும்மா பாத்தியா சூரத்து மாதிரி இருக்கு. ரசூல் நாயகம் 30 ஜுஸு ஆகி சூரத்துல் பக்ராவில் நேற்று ஓதுகொள்ள பார்த்தேன். இந்த குர்ஆன் எது? அல்லாஹ் படைத்த இந்த குர்ஆன் வயஹ்தி பிஹி கதீரன் வயதுல்லு பிஹி கதீரா. இந்த புத்தகம் கணக்க பேரை வழி கெடுக்கும், கணக்க பேருக்கு வழி காட்டும். இந்த அல்லாஹ்வை சொன்னதுக்கு அப்புறம் குர்ஆன் வழி கெடுக்குமா? நாயகத்தை பிழையாக விளங்கினால் போதும், அவர் அல்லாஹ் ஒன்றுமே இல்லாத. இன்றைக்கு மகான் எங்களோட சிராஜ் அவர் சொன்னார், இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா. சுவர்க்கம் தருவதும் நாயகத்தினுடைய சர்டிஃபிகேஷன்ல தான், நரகம் தருவதும் கிடைப்பதும் நாயகத்தினுடைய அனுமதியில் தான். அல்லாஹ் நம்மளை தெரியாதா? தெரியும். நாயகத்தின் கேட்பாங்க, இவன் எப்படி பார்த்து செய்ய ஆளுதா தப்பிலாம். அவனுடைய விருப்பப்படி செய்ய என்றால் சுவர் நரகம். لتؤمنوا بالله ورسوله وتعزروه وتوقروه وتسبحوه بكرة وأصيلا. அல்லாஹ் உதவி செய்வதென்றால் நாயகத்துக்கு உதவி செய்தால் போதும். அல்லாஹ்வை கௌரவிப்பதென்றால் அது நாயகத்துக்கு கௌரவித்தால் அது போதும். அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வதென்றாலும் நாயகத்தை முன்னிலைப்படுத்தி இறை சிந்தனையில் ஈடுபட்டால் போதும். இதுக்குத்தான் ஒன்றை அனுப்பியிருக்க. அப்படியான நாயகத்தை சாதாரண மனிதனாக நினைப்பது எப்படி சாத்தியமாகும்? உனக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன தொடர்பு? நமக்கும் அல்லாஹ்வுக்கும் என்ன தொடர்பு? நாம் இல்லாட்டி அல்லாஹ் கழிஞ்சு கொண்டே உழுந்துருவானா? இல்லையே. நாயகம் இல்லாட்டி அல்லாஹ் ஒதுக்க மாட்டான். நாம மௌத்தாயினாலும் நாயகத்தை கொண்டு காட்டுவான், உடம்பிட்டான்னு காட்டி இவனை தெரியுமா கேட்டு தெரியுமாண்டா சொர்க்கம், தெரியாண்டா நரகம். இது ஹதீஸ்லேயே பல விஷயங்கள் உலமாக்கள் உங்களுக்கு தெரியும். இந்த ஊரில் 1000 பேர் ஓதினால்
ஒரு 60,000 பேர் என்றால் 59,000 பேர் ஓதவில்லை. அப்படி கல்முனையில் ஓதவில்லை, அப்படி அட்டாளச்சேனையில் ஓதவில்லை. ஓதினார்கள் நாம் வீட்டுக்கு இருக்கிறார்கள், ஓதாதார்கள் ரோட்டு வழியில் இஸ்லாத்தை நினைத்து கொண்டு திரிகிறார்கள். இதற்கு காரணம் ஆலியங்கள் கதை தெரியும் தம்பி நிப்பாட்டு. கல்வி முன்னேறினதற்கும் இஸ்லாமிய அமைப்பு பின் போனதற்கும் இது ஒரு முக்கிய காரணம். எங்களுக்கு எவ்வளவு சொல்லி தந்திருக்கிறார் ஹஜ்ஜி மன்சூர். எங்களுடைய மிக நெருக்கமான நண்பர்கள் மால் சபானிஸ், மொஹிதீன், நவீம், நாமக்கல் இவ்வளவு பேரும் மார்க்க அறிஞர்கள், மால் ஜவாஹிர் ஹுசைன், நீங்கள்லாம் கதைச்சா நாங்கள் கேட்போம். எதுதானே வரும் ஓதுன நீங்க தானே. அதோட இந்த மச்சான் புகாரி ஆலிம் ஒரு பெரிய உலமா, தர்வேஷை கீழே போட்டவர். அப்படியான அறிவாளிகள் டாக்டர் தீன் மஹமூத் அவரெல்லாம் எங்களை சகவாசத்துக்குரிய ஆக்கள். டாக்டர் மாரூஃப் இந்த ஊர் அவரெல்லாம் எங்களோடு சகவாசம் உள்ளவர்கள். இது எல்லாத்தையும் விட பெரிய சகவாசம் உள்ளவர் ஹஜ்ஜி மன்சூர். இவரோடு நாங்கள் நீண்ட நாளிலிருந்து சிராஜை பற்றி யோசிக்கிறோம். வெளியில் கழிச்சு போனான். இந்த சுகம் கொடுக்கறதாலேயும் இந்த மக்களில் வருத்தத்தை சுகமாகிறதாலேயும் எங்களை ஊட்டி வச்சிருக்காங்க. இல்லாடி கண்ணால் டிசில் அடிச்சிருப்பாங்க. அப்பையும் கதைக்கு போட்டுதான் தோணுமா. இந்த சாப்பாட்டையும் இது பூக்களை கழுவிக்கிறது சொல்லி தீங்காட்டி பத்தியம் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள அவுலியாக்களை நம்பி வாழ்பவன் நாங்கள். இந்த தரீகா, இந்த அமைச்சர், இந்த மான் சபானில் எங்களை தரீகா பிள்ளைகள் எல்லாம் புள்ளி அவுலியா இருக்கட்டும். மகனுக்கு எத்தனையோ எம்எஸ்டி கொடுத்திருக்க அரசாங்கம், எத்தனையோ கார்கள் எல்லாம் கொடுத்திருக்கு. ஆனால் அவருடைய நம்பிக்கை நாங்கள் தான். அரசாங்கமோ காரமோ இல்லை. இந்த ஊரே இவ்வளோ பேர் சேர்ந்து இவரை தோற்கடிக்க முயற்சித்தது அக்கறை பற்றி அட்டாளச்சேனை, சம்மாந்துறை, கல்முனை, சாய்ந்தமல், மருதமுனை, செண்டாமாளாவது. அப்போ அதுக்கு சொல்லுவாங்க, இந்த பாப்பா பாட்டி இருக்காங்களே மக்கள் நடிக்காமல் 12 மணிக்கு ஜின்ன அனுப்புறாங்க. அனுப்பி அதை மற்ற பக்கம் பிறட்டுறாங்க. அப்ப இந்த கந்தூரிக்கு காசு கொடுக்கல மார்க்கெட்டுக்கு எங்களுக்கு இஸ்லாமி. அப்ப ஜின்னில் 3 விட்டு காசு கிளப்பினாங்க. தப்பலாமே ஏச்சு வாங்குறோமே. அப்படி இல்லை. உங்களம்மா அல்லாஜிமன் துருவாப்பாக்கிட்ட இருக்கு. ஆக்கள்கிட்ட இந்த கோணம் இருக்கும். அவுளியாக்களை தவிர வரை யாரையும் நம்ப மாட்டார்கள். உதவி செய்வோம், ஆனால் நாங்கள் ஒன்றும் எதிர்பார்ப்பதில்லை. எங்களோட பிள்ளைகள் இந்த மௌலவி மக்கள் இவங்களும் அப்படிதான் இருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமாயிருக்கும். எனவே ஏதேனும் சுறாக்கள் மசாதையும் சுறாக்கள் அன்னம் தாலையும் எங்களை நேர்வழிப்படுத்து அந்த அல்லாஹ்விட சொன்னானே அந்த அமைப்பிலே நாங்கள் வாழ்கிறோம். இதுக்கெல்லாம் காரணம் எங்களுடைய குடும்பம். அதோடு எங்களை நேர்வழிப்படுத்திய குத்துப்னா ஹஜ்ஜி மன்சூர் காதிரி நக்ஷபந்த். இவர் எவ்வளோ பெரிய மனிதன். நான் ஒரு மாஸ்டர். நான் என்னுடைய குடும்பம் இதுக்குரிய குடும்பமாக இருந்தால், ஆனால் நான் மாஸ்டர். இவர் அந்தர்தீவிலே உள்ள பெரிய ஒரு உலமா, ஒரு பெரிய சேவ். இவருடைய துணிச்சலை பாருங்கள்.
என்ன கலிபாவாக்கி நம்ப செய்திருக்கிறார். மாஸ்டராகிய என்னை, நான் பஜனை வச்சுக்கிட்டு இருந்த என்னை ஒரு கலிபாவாக்கி இவ்வளவு துணிச்சல் அதை நம்ப செய்திருக்கிறார். இதுதான் இவர் குத்துப்பருந்துல அங்க சொல்றார். அப்ப நாம குத்துப்பருந்து அழைச்சிட்டு நாங்க கிளம்பு எங்களை அல்லாமாவாக்கினா சிலவனை ஒத்துக்கிறான், சிலவனை ஒத்துக்கிறானும் இல்லை. இப்ப வேற கொஞ்சம் குறையுது, மழை கூடுது, மழை நோட்டீஸ் அடிக்கா, அண்ணா பொம்பளங்க, இன்னும் காய்ச்சங்க, பொம்பளையர் பார்வை கட்டோட திட்டாங்க. ஏனெல்லாம் மக்கத்தால் விட்டு கட்டினேன்டான். அது பிரச்சனை இல்லை, அது அப்படி கிடைக்கிறது தான். இன்னல்லாஹ லா யுஅذிபு ஹபீபஹு வலக்கின் கத் இப்தலி. அல்லாஹ் அவனுடைய அடியார்களை, அவனுடைய நேசனை அதாபு செய்ய மாட்டான், ஆனா சோதிப்பான். இதை குதுபநாயகன் சொன்னாலே உங்களுடைய ரஷீத் நூலில் அக்கறை பற்றி அவர் அடிக்கடி எனக்கு சொல்லுவார். அல்லாஹ் அப்படி அல்ல, சாவ உருவானம் இல்லை. இந்த தெள்ள கண்ணை ஒரு இளம்பொடி எனக்கு அம்புட்டான் என்ன செஞ்சு சாவதி போடுவாங்க. கிழவன் அம்புட்ட தெள்ளுமாயிடும். அவனுக்கு நசிக்கிறதுக்கு தெரியணும் இல்லை, அதை உடைய மாட்டான். உருட்டி ஊட்டி அது சக்கராதாராகிட்டே இருக்கு. அது மாதிரி தான் அல்லாஹ் அவனுடைய நேசர்களை அதாவு செய்ய மாட்டான், உருட்டுவான். ஆனா ஒன்று நடக்காது. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த அக்கறை பற்றி அவுலியாக்களில் நிலைப்பட்ட ஊர் அந்த பெரிய பள்ளியில் அடங்கப்பட்டிருக்கிற குதுபுல்லாஹ் ஜைனுல் ஆபிதீன் ஃபீ சபீல் வலியுல்லாஹ், சின்ன பள்ளியில் அடங்கப்பட்டிருக்கின்ற குதுபுல்லாஹ் அப்துல் ஸமத் வலியுல்லாஹ் அல் யமானி ஜபீதி அல் யமானி, ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய பரம்பரையில் உதித்தவர் அவர். புதுப்பள்ளியில் அடங்கப்பட்டிருக்கின்ற அரபியா தக்கா நகரில் அடங்கப்பட்டிருக்கின்ற யாசின் மௌலானா மற்றும் மிஸ்கின் அல்ஷா மெஹபூப் அவரது தபக்காத்தி ஷேக், பட்டியாலிப்பட்டியில் அடங்கப்பட்டிருக்கின்ற முகமது மௌலானா, பள்ளிக்குடியில் அடங்கப்பட்டிருக்கின்ற மூத்த ஆலிமும் பாவலர் ஹாஷிம் ஆலிம், பின்னர் இசங்கனிக்கட்டிலே அடங்கப்பட்டிருக்கின்ற அவுலியா, ஈச்சம்பட்டியில் அடங்கப்பட்டிருக்கின்ற அவுலியா, இது எல்லோத்துக்கும் முத்தாய்ப்பு வைத்தால் போல் சிக்கந்தர் ஒலியுல்லாஹ் அம்பலத்தாரும் வீரையடி அவுலியா கொண்டவட்டுவான். இவர்களுடைய கண்காணிப்பில் இருப்பது, இன்றைக்கும் இருப்பது அவங்களால். இந்த அகரபத்தினோடு படித்தவர்கள் இருந்தார்கள், ஒருவரால் கூட ஒரு நன்மை நடந்ததில்லை. இந்த அகரபத்திலே இருக்கின்ற மக்களை காப்பாற்றியவர்கள் மரணித்த அவுலியாக்களுடைய பரதத்தினால் நாம் இப்போது 5 வகுத்து தொழுவது மரணித்த 5000 வருஷத்துக்கு முன் மரணித்த மூசா நபியினால். இல்லாட்டி 50 வகுத்து தொழுவது 5 வகுத்துக்கு இடுப்பு கணக்கில் அழகா தாண்டிங்க 50 வகுத்து. இப்போது நான் ரசூல் நாயகத்தை தரிசிப்பது எனக்கு வாஜிபு. அத்தஹியாத்தில் இமாம் ஷாஃபி நாயகத்தை பார்த்து தான் சலாம் சொல்வார். அப்படி சரித்திரம் சொல்கிறோம், அதை நம்புகிறோம். அவர் அப்படி சொல்லக்கூடியவர்.
இப்போ நாம் அஸ்ஸலாமு அலைக்கு ஐயோ நபி என்றால் கடந்தார் அந்த மோந்தந்து கடல் கொடுத்தமே அவனுக்கு பார்த்தாங்க நபி அவன் நாயத்தை காண்டு இப்படியான அமைப்பிலே நாம் இருக்கப்படா நான் ஜவான் ஹுசைன் ஒரு பாட்டு எழுதினார் அல்ல கொண்டாடிக்கு زر وريها المصطفى وزد إقامة به زرت حاميم زاميا عن قلبك في الزال நீ நாயகத்தை ஜியாரத்து செய் எங்கே மதீனாவில் இல்லை உன்னுடைய ஷேகிலே மதீனாவில் அடங்கப்பட்டிருக்கிற நாயகம் அது ஒன்று ஒரு மூமியனின் உடம்பு நாயகம் அடங்கப்பட்ட கபர் நாயகம் அவனுக்குள்ள இருக்க இவங்க எப்படி இவன் வாழ கபங்க போடுறா உடம்புல சேர்க்கிறது தாக்கைக்கு பண்றது தாக்கைக்கும் கல்வி வைக்கிறாரும் பில்லிசான் உடம்புல பதிக்கிறது என்று சொன்ன என்ன உருவத்தை அவன் நாயத்தை நான் செஞ்சிருக்கோம் தாக்கை பண்ணக்கூடிய ஆற்றல் எனக்கு இருக்கணும் எனவே அதை பெற்றுக்கொள்ளும் ஒரு வசீலா தான் சேரு எனவே தான் சொன்னார் வரையாளர் முஸ்தபா உண்ட நாயகத்தை உண்ட சேரிலே பார் சிறிய காமத்தன் பிஹி அவரது அதை பெறுவதற்காக நீ கொஞ்ச நேரம் தாமதி நீ கட்டாயம் அவரை காண்பாய் அன் கல்விக்கல் கண்ணது உனக்கு பதட்டம் இருக்கக்கூடாது இந்த கருத்தை தான் அந்த அந்த உமரோ காணொலிய நாயகம் சொல்லிட்டார் எனவே நாம இவங்களை பற்றி பேசுவது கலைப்பதெல்லாம் அமலாக கருதப்படும் என்று அதிலே வருவதாக நாம் பார்க்கிறோம். எனவே இந்த விழாவுக்கு நீங்கள் இத்தனை பேரும் வருகை தந்து இந்த 9 நாளும் உலமா பெருமக்களுடைய கண்ணியமான பேச்சுக்களும் மான் சபானே மான் நவீ மான் மொய்தீனுடைய பொறுப்பில் இந்த விஷயங்கள் நடந்து முடிந்ததும் உங்களுக்கு நினைக்கும் போது மிக சந்தோஷமாக இருக்கிறது. இந்த இடத்துக்கு இனிமேலும் பெரிதாக வர மற்றும் எங்களுக்கு உதவி செய்த மான் அதாவுல்லா மான் ஜக்கி மற்றும் சாதி காஜியார் மிக வருத்தத்தோடு தட்டத்தனையை வந்து கொண்டிருக்கிறீங்க. கால் ஒட்டி கூட வைக்க இல்லாது அவர் ரொம்ப கஷ்டத்துக்கு மத்தியிலே வந்திருக்கார் ஒரு இறக்கத்தில். அப்படிதான் எங்களுக்கு இறக்கம் தான் முக்கியம், காசு முக்கியம் இல்லை. இறக்கம் தான் முக்கியம். அந்த வகையில் இந்த பெண்கள் ஆண்கள் சிறுவர்கள் எல்லோரும் இங்கே வந்து சிறப்பித்து மிக ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறது. எங்களுடைய பாப்பாவுடைய ஞாபகார்த்தத்துக்கு மௌரூஃப் இந்தியாவுடைய இந்த பாப்பாட மகன்ற மகன் அவர் இங்கே வருகை தந்ததும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சும்மா எங்களுக்கு பாப்பா பார்க்கலாம் போல இருக்கின்றானே. பாப்பாட மூக்கு மௌரூஃபில் இருக்கு. அது மட்டுமாக இங்கேயுமே மற்ற நக்கல் அதுவும் இருக்கு. மகளே இப்போ இன்னைக்கு பாருங்கள் நிகழ்ச்சி இந்தியாவிலிருந்து மான் சிராஜ் மற்றும் மகன் ஜவாஹிர் 2 பேர் அந்தரதியிலிருந்து மௌரூஃப் இலங்கையின் பல பக்கத்தில் இருந்து மக்கள் அது எல்லா தரைக்கா ஆக்கள் எல்லோரும் இந்த மாதிரி சிறப்பித்திருக்கிறது. கடும் சந்தோஷம்.
மறு அக்கிரமத்து மௌலியமான இளமான் அசல் மதுரை ஹிலால் நிஷாத் எங்களுக்கு மிக ஆணித்தரமான ஒரு மௌலவியாக உங்களோட இணைஞ்சிருக்கார் இந்த மகன் நிஷாத் கடுமாலிம் பதுகண்டாலிம். எனவே நேர்வழிப்படுத்துகிற பொறுப்பு மக்களுக்கு நேர்வழி சொல்லக்கூடிய பொறுப்பு உள்ளவர்கள் தான் நீங்கள். நாளே இறக்கப்படுவோம், நாளே செல்ல எல்லாத்துக்கும் ஒத்துக்குவோம். உலகத்துக்கு கைதி உசரி மினல்லாய்த்தாலா நன்மை தீமை ரெண்டும் அங்காக்குரியது. அதோட நாங்கள் சின்ன பேசாமல் இருந்துவோம். அதை நீங்கள் பேசாமல் இருக்கப்படலாம், நீங்கள் வரைக்கும் அப்படி செய்வோம். அதோடு சந்தோஷமான இந்த வேளையில் எங்களிடமான் அதாவுல்லா கலந்து சிறப்பித்தது. அவர் என்னது சிறப்பிக்கிறவர் என்கிறவர் அவர் மினிஸ்டர் அறிங்க அவ்வளோ காட்சிகள் குறைஞ்சா எங்களுக்கு தருவேன். அப்படித்தானே எங்கள்ட பிள்ளை ஜக்கி இது கொஞ்சம் காசு வாங்கணும்னு காரணம் இல்லை. ஆனால் கணக்கு வேலை செய்து தந்தார், இந்த இடத்தை எடுத்து தந்தார், இந்த இதெல்லாம் செய்தது ஜக்கி மகன் தான் மேயர். அல்லாஜ்மன் சொல்லுவா பல பிள்ளைகள் அப்படிதான் எதையும் செய்வாங்க. அப்படியா இருக்கிறபடியால் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து செய்வதற்கு மிக நன்றி கூறி அடுத்த முறையில் சிறப்பான வேண்டி அல்லாவுடைய அவருடைய பெரியார்களுடைய துவா பரக்கத்தையும் வேண்டியவனாக பெற்று கொடுத்து கொடுக்கிறேன்.